இலங்கை தனது தேவைகளுக்காக இறக்குமதி விதைகளில் தங்கியிருப்பதாலும் உலகளாவிய அரசியல் ஸ்திரமற்ற தன்மையாலும் எதிர்காலத்தில் பாரிய விதை தட்டுப்பாட்டை எதிர்நோக்க நேரிடும் என தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய செவ்வியில் பின்வரும் முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மரக்கறிகள் மற்றும் பழங்களுக்கான விதைகளில் சுமார் 92% தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பு இது 80% இருந்த நிலையில் தற்போது பாரிய அளவு அதிகரித்துள்ளது. குறிப்பாக மலைநாட்டு மரக்கறி செய்கைக்கான விதைகள் மற்றும் மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன. எனினும் அவற்றின் தரத்தை பரிசோதிக்க முறையான கட்டமைப்பு எதுவும் இல்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் துறையின் ஏகபோக உரிமையால் விதைகளின் விலை வேகமாக அதிகரித்துள்ளது. இது கேரட், கோவா, லீக்ஸ், வெள்ளரிக்காய் மற்றும் தர்பூசணி போன்ற பயிர் செய்கைகளில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய திணைக்களம் நாடு முழுவதும் சுமார் 18 விதை உற்பத்தி பண்ணைகளை நடத்தி வந்த போதிலும் உள்நாட்டு விதை தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவற்றை பயன்படுத்துவதற்கான முறையான வேலை திட்டம் எதுவும் இல்லை என்று தென்னகோன் தெரிவித்துள்ளார். உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் வரும் காலங்களில் விதை இறக்குமதி 95% தாண்டும் என அவர் எச்சரித்துள்ளார். இது உள்நாட்டு விதை வளங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாகும். எனவே அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு பதிவு செய்யப்பட்ட விதை உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் உள்நாட்டு விதை உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.